நீங்க பார்த்து காணொலி இன்னைக்கு நம்ம பார்த்தீங்கன்னா ஷின்சானுடைய ஒரு ஃபன்னி எபிசோட் தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நிறைய பேர் பார்த்தி அப்படின்னா ஷின்சானுடைய பார்ட் 3 போட சொல்லி கேட்குறீங்க. அதுக்கான டவுன்லோட் லிங்க்கும் நானும் தேடிட்டே இருந்தேன், ஆனால் கிடைக்கவே இல்லை. ஸோ அந்த ஒரு காரணத்தினால தான் பார்த்தீங்கன்னா இதை போடுறேன். கிடச்சிச்சுன்னா கண்டிப்பாக அதை வந்து போடுறேன். ஸோ அதனால் யாரும் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ண பாருங்கள். வீடியோக்குள்ளே பார்த்துக்க முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு இப்போ வரீங்கன்னா மறந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கூட வர பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போஸ்ட் பண்ணுறேன் எந்த ஒரு வீடியோவாக இருந்தாலும் உங்களோட யூஸில் வரும். ஸோ இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் ஸ்டார்டிங்கில் ஒரு நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து இந்த மாதிரி நியூஸில் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இன்றைக்கி வானம் நல்லா தெளிவாக இருக்குது, ஸ்டார்ஸ்லாம் போய் பாருங்கள், ஃபேமிலியோட நல்லாயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த நியூஸ் ரிப்போர்ட்டர் வந்து சொல்கிறாங்க. இது கேட்ட நம்மளோட டேடி வந்து நம்ம போகலாமா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட டேடி கேட்பாரு. அப்போ நம்மளோட ஷின்சான் வந்து அப்பா அங்கே யூஎஃப்ஓலாம் வருமா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஷின்சான் வந்து அவங்க அப்பாட்ட கேட்பாங்க. உங்கள் அப்பா வந்து கண்டிப்பாக வரும் ஷின்சான், யூஎஃப்ஓலாம் வரும் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட டேடி சொல்லுவார். அப்போ நம்மளோட ஷின்சான் வந்து அப்படின்னா வாமா நம்ம போகலாம் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஷின்சான் வந்து கூப்பிட்றான். அப்புறம் மிக்ஸி வந்து கொஞ்சம் இரு ஷின்சான், நான் காஃபிலாம் ரெடி பண்ணி எடுத்துகிட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்ம மிக்ஸி சொல்கிறாங்க. ஒரு வழியாக எல்லாருமே வந்து காரில் ஏறி கிளம்புறாங்க மலை உச்சிக்கு. ஸோ அப்புறம் இவங்களும் வந்து வந்துடுறாங்க அந்த இடத்துக்கு மலை உச்சிக்கு. ஸோ அப்புறம் அவங்களுக்கு முன்னாடி வந்து ஒரு ரெட் கலர் கார் இருக்குது. அப்புறம் நம்மளுடைய ஏரி வந்து நம்மளுக்கு முன்னாடி யாரும் வந்திருக்காங்க போல இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஏரி வந்து சொல்கிறாரு. ஸோ இவங்களும் வந்து மலை மேலாம் படிக்கட்டு மாதிரி இருக்கும். ஸோ அதை வந்து தாண்டி போகிறாங்க. நம்மளோட ஷின்சான் வந்து யூஎஃப்ஓ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். இவங்களும் மேலே வந்துடுறாங்க. மேலே பார்த்தா நிறையவே ஸ்டார்ஸ் இருக்குது. இதெல்லாம் பார்த்து இவங்களாம் ரொம்பவே ஆச்சரியப்படுறாங்க. அப்புறம் நம்மளோட ஏரி மிக்ஸி வந்து இதெல்லாம் பார்த்து நம்மளோட எவ்வளோ நாள் ஆகுதுல ஏரி அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மிக்ஸி சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளோட ஷின்சான் வந்து ஆமாம் இங்கே யூஎஃப்ஓ அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஷின்சான் வந்து சொல்கிறான். அந்த நேரத்தில் பின்னாடி வந்து ஷின்சான் அப்படிங்கிற மாதிரி பேய் மாதிரி யாரோ கூப்பிட்றாங்க. யார்ப்பா பின்னாடி வந்து பயமுத்துறது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஷின்சான் வந்து திரும்பி பார்ப்பான். அப்போ தான் நம்மளோட நேனி வந்துருப்பா, நான் தான் ஷின்சான் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நேனி வந்து சொல்லுவா. பின்னாடியே நம்மளோட நேனியோட அப்பா அம்மாவும் வந்திருப்பாங்க. ஹாய் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளோட மிக்ஸி வந்து நீங்களும் இங்கே ஸ்டார்ஸை பக்கத்தை வந்திருக்கீங்களா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மிக்ஸி வந்து கேட்குறாங்க. அதுக்கு இவங்களும் வந்து ஆமாம் அப்படிங்கிற மாதிரி இவங்களும் சிரிக்கிறாங்க. அப்புறம் நம்மளுடைய நேனி அம்மா வந்து நான் எங்கே போகிறோன்னா இவங்களும் வந்துடுறாங்களே அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நேனி அம்மா வந்து சொல்கிறாங்க. ஸோ அப்புறம் நம்மளோட நேனியோட அப்பா வந்து இந்த மாதிரி ஒரு டிவைஸ் எடுத்து காட்டுவார். தூரத்தில் இருக்க ஸ்டார்ஸ்லாம் இது வந்து கிட்ட தெரியும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. அட சூப்பரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஏரி வந்து சொல்கிறாரு. ஸோ இப்போ அவர் வந்து ஒரு ஹோட்டலில் பார்க்குறாரு. இதுக்குள்ளே தான் நீங்கள் வந்து பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு. அப்புறம் நம்மளோட நேனி அம்மா வந்து மிக்ஸி கிட்ட வந்து எங்கள் ஹஸ்பண்ட் எப்பவுமே இப்படி தான், அவர் காசை பற்றிலாம் கவலைப்பட மாட்டார், அவருக்கு பிடிச்சிச்சுன்னா வாங்கிடுவார் அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நேனி வந்து சொல்லுவாங்க. அப்புறம் நம்மளோட நேனியோட அப்பா வந்து யார் ஃபஸ்ட்டு வரீங்க இந்த டிவைஸ் பார்க்கறதுக்கு அப்படிங்கிற மாதிரி கூப்பிடுவாங்க. அப்புறம் நம்மளோட நேனி வந்து நான் ஃபஸ்ட்டு வரேன் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நேனி சொல்லுவா. அப்புறம் நம்மளோட ஷின்சான் வந்து இல்லை நான் தான் ஃபஸ்ட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஷின்சான் சொல்கிறான். உடனே நம்மளோட ஷின்சான் வந்து அவங்க அப்பா மேலே ஏறிப்பார். அப்புறம் அங்கிள் என்னை கூப்பிட்டு போங்க அங்கிள் அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஷின்சான் சொல்கிறான். ஏன் ஷின்சான் வெளில வந்து இப்படி டீசன்சி இல்லாமல் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி மிக்ஸி யாரையே திட்டுறாங்க. ஓகேப்பா அப்படின்ட்டு நம்மளோட அந்த அங்கிளும் வந்து நம்மளோட ஷின்சானை அதுக்குள்ளே வைக்கிறாங்க. நம்மளோட ஷின்சான் வந்து பார்த்து ரசிக்கிறான். அப்புறம் நேனி வந்து ரொம்ப காண்டா இருப்பா. என்னடா ஏன் டிவைஸில் வந்து என்ன பார்க்க விடாம பண்ணுறீ அப்படின்ட்டு. ஸோ அப்புறம் நம்மளோட ஷின்சான் வந்து அந்த டிவைஸில் பார்க்குறான். பார்த்தா அங்கிள் மூணுலாம் கிட்ட தெரியுது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஷின்சான் சொல்லுவான். அப்புறம் அந்த அங்கிள் வந்து ஒரு பட்டன் மாதிரி அழுத்துறாங்க. அது அழுத்துனோடனே அது வந்து திரும்பவும் அட இதெல்லாம் வேற இருக்கா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஹாரி சொல்லுவார். அப்புறம் நம்மளோட நேனி அம்மா வந்து ரொம்பவே டென்ஷனாக இருப்பாங்க. ஏன் தான் நாங்கள் இங்கே வந்துமோ அப்படிங்கிற மாதிரி இங்கே வந்து டென்ஷனாக இருப்பாங்க. அப்புறம் நம்மளோட நேனியோட அப்பா வந்து நேனியை காட்டுவாங்க அந்த டிவைஸில். அப்புறம் நம்மளோட நேனி அப்பா வந்து இப்போ யாரெல்லாம் வந்து மாசை பார்க்க வரீங்க அப்படிங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லுவார். அப்புறம் நம்மளோட ஷின்சான் வந்து ஹாரிக்கிட்ட வந்து அப்பா இந்த மாஸ்னா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஷின்சான் வந்து கேட்குறான். அது ஒன்றும் இல்லைப்பா, இந்த ஏர்த்து மாதிரி அது ஒரு பிளானட்டு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஹாரி சொல்லுவார். அப்போ நம்மளோட நேனியோட அம்மா வந்து சீக்கிரம் போ நேனி, ஷின்சான் போகிறதுக்குள்ள நீ அங்கே போ அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க. இம்மா எனக்கு பசிக்குதுமா அப்படிங்கிற மாதிரி நேனி சொல்லுவா. இப்போ வந்து என்ன சொல்கிற, சீக்கிரம் போய் மாசு நீ ஃபஸ்ட்டு பாரு, இல்லை ஷின்சான் போயிடுவான் அப்படிங்கிற மாதிரி நேனி அம்மா சொல்லுவாங்க. உடனே நம்மளோட ஷின்சான் வந்து அங்கே போய் பார்த்துட்டு இருப்பான். ஐயோ அப்படிங்கிற மாதிரி நேனி அம்மா வந்து சொல்கிறாங்க. என் பொண்ணை தானே நான் ஃபஸ்ட்டு பார்க்கணும்னு நினச்சேன், ஆனால் இந்த பையன் வந்து பார்க்குறானே அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நேனி அம்மா வந்து ரொம்ப காண்டாக இருப்பாங்க. அப்புறம் நேனியம் வந்து எல்லாம் என் ஹஸ்பண்டை சொல்லணும், எதுக்கு இதெல்லாம் வெளில எடுக்கிறாரு அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய நேனியோட அம்மா வந்து திட்டிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் நம்மளோட ஷின்சான் வந்து இதுதான் மார்ஸா ரெட் கலரில் இருக்கே அப்படிங்கிற மாதிரி நம்மளுடைய ஷின்சான் வந்து சொல்கிறான். அப்புறம் நேனியம் வந்து ரொம்ப காண்டாக இருப்பாங்க. நான் ஏன் இன்னைக்கு வந்தனும் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேனியம் வந்து சொல்கிறாங்க. நம்மளோட நேனி பாட்டுக்கிட்டே சாப்பிட்டுக்கிட்டே இருப்பா. அவங்க அம்மாவை பார்த்துட்டு பயந்துருவா, நம்ம அம்மா வந்து ஏன் இப்படி பண்ணுறாங்களே அப்படின்ட்டு. அப்புறம் நேனி வந்து நான் மார்ஸை பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்ம நேனி சொல்லுவா. அப்புறம் நம்மளோட மிக்ஸி வந்து என் மனுஷன் நேனி எல்லாம் என் பையனால தான் வருது, நான் போய் அவனை கூப்பிட்டு வரேன் இரு அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மிக்ஸி வந்து ஷின்சான் வா நம்மளோட நேனி பார்க்கணுமா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட மிக்ஸி கூப்பிட்றாங்க. அந்த நேரத்தில் நம்மளோட மிக்ஸி வந்து அந்த டிவைஸ் மேலே போய் இடிச்சிருவாங்க. அந்த டிவைஸும் வந்து கீழே விழுந்துடும். அதுவும் வந்து கீழே விழுற ஸ்பீடில் போகுது.
அப்புறம் நேனியோட ஃபேமிலி வந்து பயங்கரமாக கத்துறாங்க. ஐயோ என் பொருள் போதே, 1,00,000 போதே அப்படிங்கிற மாதிரி கத்துறாங்க. அந்த நேரத்தில் நம்ம டேடி வந்து எனக்கு என்னன்னாலும் பரவாயில்ல அப்படின்ட்டு நம்ம டேடி போய் காப்பாற்றிடுவார். எங்களை மன்னிச்சிருங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம மிக்ஸி ஆரி சொல்கிறாங்க. அப்புறம் நம்ம நேனி அப்பா வந்து பரவாயில்ல மனுஷங்களாம் தப்பு செய்கிறதுலாம் சகஜம் அப்படிங்கிற மாதிரி நம்ம நேனி அப்போ வந்து சொல்கிறாங்க. நம்மளோட நேனி அம்மா வந்து அழுதுட்டு இருக்காங்க. ஐயோ இவங்க என்னெல்லாம் செய்ய போகிறாங்களோ அப்படின்ட்டு. அப்புறம் நம்ம டேடி வந்து மிக்ஸி காஃபி ரெடி பண்ணி எடுத்து வந்தால இவங்களுக்கு கூட அப்படிங்கிற மாதிரி நம்ம டேடி சொல்கிறாரு. நம்ம மிக்ஸி வந்து ஐயோ மனுஷருங்க ஹாரி நான் வீட்லேயே மறந்து வச்சுட்டு வந்துட்டேன் அப்படிங்கிற மாதிரி மிக்ஸி சொல்கிறாங்க. அப்புறம் நம்மளோட நேனியோட அம்மா வந்து அவங்களோட காஃபியை வந்து இவங்க கொடுக்குறாங்க. அப்புறம் நம்ம சிஞ்சன் வந்து அப்பா அந்த காஃபியில் என்னப்பா இருக்குது நானும் குடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி நம்ம சிஞ்சன் வந்து அவங்க அப்பா மேலே ஏறிப்பான். சிஞ்சன் குழந்தைங்களாம் இதெல்லாம் குடிக்கூடாது அப்படிங்கிற மாதிரி நம்ம டேடி சொல்லுது. அட கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சிஞ்சனை வந்து அந்த காஃபிலாம் வந்து குடிச்சிருவான். குடிச்சிட்டு இதுனா இவ்வளோ கண்ட்ராவியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி நம்மளோட சிஞ்சன் சொல்கிறான். நான் தான் அப்பயே சொன்னல அப்படிங்கிற மாதிரி நம்மளோட ஹாரியை வந்து சொல்லுவார். ஸோ அப்புறம் நம்மளோட நேனியோட அம்மா வந்து நானும் காஃபி குடிக்க போகிறேன் அப்படின்ட்டு அந்த ஃப்ளாஸ்க்லேருந்து ஊற்றுவாங்க. பார்த்தா ஒரு சொட்டு தான் வரும். ஐயோ எல்லாம் இவங்களுக்கு ஊற்றிட்டேனே எனக்கு ஒன்றுமே இல்லையே அப்படிங்கிற மாதிரி நம்ம நேனி அம்மா வந்து சொல்லுவாங்க. ஸோ அப்புறம் நம்ம நேனி அம்மா வந்து எங்கே போகிறாங்க. அப்புறம் நம்ம நேனி வந்து எங்கள் அம்மா இப்போ எங்கே போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி நம்மளோட நேனியை வந்து கேட்குறா. நம்மளோட நேனியோட அம்மா வந்து ஒரு ஓரமாக போயிட்டு அவங்களோட ரேபிட்டை வச்சு ஏன்னா அவங்களுக்கு வந்து கோபம் அடிச்சில. ஸோ அந்த ஒரு காரணத்தினால ஸோ ஆரம்பத்தில் நம்ம சிஞ்சன் வந்து யூஎஃப்ஓன்னு கத்திட்டு இருந்தால. ஸோ அந்த யூஎஃப் வந்து இப்போ பறந்து போயிட்டுருக்கு. ஆனால் யாருமே இதில் வந்து பார்க்கல. ஸோ இதோட இந்த எபிசோடு பற்றி அப்படின்னா மர்மமாக முடிக்கிறாங்க. ஸோ கடைசியில் பார்த்தீங்கன்னா பயங்கர ட்விஸ்ட்டு யூஎஃப்ஓ வந்து ரியலாகவே இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்ல வராங்க இந்த எபிசோடில். நம்மளோட சிஞ்சனும் நினச்சதெல்லாம் உண்மையாக தான் இருக்குது, யூஎஃப்ஓலாம் இருக்குது அப்படின்ட்டு. நீங்கள் நினச்சி பார்த்துருக்கீங்களா இந்த மாதிரி யூஎஃப்ஓ காட்டுவாங்கன்ட்டு? மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஸோ இந்த வீடியோ பிடிச்சி அப்படின்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸோடய ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோ எந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு மறக்காமல் அதை வந்து கமெண்ட் பண்ணிவிடுங்க. ஸோ நானும் வந்து ஷின்மேன் 3rd பார்ட் வந்து தேடிக்கிட்டே இருக்கேன். உங்ககிட்ட அந்த எபிசோட் வந்து இருந்தது அப்படின்னா நம்மளோட டெலிகிராம் சேனலில் வந்து அப்லோட் பண்ணி விடுங்க. நான் வந்து கண்டிப்பாக அதை வந்து எக்ஸ்பிளைன் பண்ணி போடுறேன். யார்கிட்ட இருந்ததுன்னா அப்லோட் பண்ணுங்கள், இல்லைனா நானே வந்து தேடிக்கிறேன். ஸோ இதே மாதிரி அடுத்த ஒரு நல்ல வீடியோவில் வந்து பார்க்குறேன். அதுக்கும் டாட்டா பை பாய்.